ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டீ போடுற நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த கேக் ரெசிபியை பிஸ்கெட் 2 பேக்கெட் பிஸ்கெட்டும் 2 முட்டையும் இருந்தால் போதும், சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். எந்த பிஸ்கெட் வேணாலும் பண்ணலாம். மில்க் பேக்கீஸ், மேரிகோல்ட், எந்த பிஸ்கெட்லேயும் பண்ணிக்கலாம். நான் இப்போது டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இப்போ பிஸ்கெட்டை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்றிக்கலாம். நான் இப்போ குட்டி குட்டியாக உடச்சி விட்டுக்கிறேன். கேக்கு நம்ம வேகும்போது பிஸ்கெட் அங்கே இருக்கும், கடிப்படும் போது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் பிஸ்கெட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காய்ச்சின பால், ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் வெதன்னு இருக்குது. 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாலை. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா ஊற்றினோம்னா நல்லா பிஸ்கெட்லாம் நல்லா கரைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மைதா மாவு, சுகர் எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் வேணும்னா சுகர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகராக சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பாலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். பிஸ்கெட்லாம் நல்லா ஊறி நல்லா கரையட்டும். 1-2 பிஸ்கெட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் வேக வைக்கும்போது நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 6 இன்ச் அளவுக்கு நான் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேனை சுற்றி நல்லா ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. இது கீழே பட்டர் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி மைதா மாவு கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் தான் வரும். இதுவும் மீதி மாவை கீழே தட்டிடுங்க. இப்போ செஞ்ச பேட்டர் இதில் சேர்த்துடலாம். பேனில் நல்லா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கேக் வேகும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எல்லா மாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கீழே நல்லா டேப் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கடாயில் கேக் டின்னை வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சென்டரில் பாருங்கள் வெந்திருக்கான்னு. இப்போ ஒட்டாமல் வருது மாவு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், கட் பண்ணி நல்லா ஆறிடுச்சு.
ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், கட் பண்ணும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. ஒரு டீ போடுற நேரத்தில் செஞ்சுட்டோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.